அமைச்சர் நேரு அவர்களுடைய இடங்கள் எல்லாம், அவருடைய தம்பி தங்கச்சி அவரோட சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் இடி ரைடு, நிறைய டாக்குமெண்ட் பணங்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள்ல பாக்குறோம். 2018 ரைடுலயே 100 கோடி ரூபாயும் 90 சவர நகையும் சிக்கினதாக செய்திகள்ல நம்ம படிச்சோம். எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கிறது? இதுதான் டிஎம்கே ஃபைல்ஸ்ல அண்ணாமலை அவர்கள் நிறைய அப்பட்டமாக சொத்து பட்டியலை காமிச்சாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ராஜா சிற்றரசர்களாக திமுகவுல திராவிட மாடல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண தொண்டனாக இணைந்து ஒரு எம்எல்ஏவாகி படிப்படியாக எம்பி ஆகி இன்னைக்கு ஒரு அவர்களுடைய வாரிசுதாரர்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு அரசர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி சம்பாதிச்சாலும் இவ்வளவு பணம் எப்படி அவர்களுக்கு வந்தது? மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்பெனி, காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ், பள்ளிக்கூடங்கள், எப்படி அவர்களுக்கு இதையெல்லாம் சோர்ஸ் கிடைச்சது? இதனாலதான் அரசியல்வாதிகளை அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு கரப்டட் ஊழல்வாதிகள் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள், முத்துராமலிங்க தேவரும் அரசியல்வாதி தான், வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அரசியல்வாதி தான், காமராஜர் அவர்கள் அரசியல்வாதி தான். அவர்கள் சேர்த்து வச்ச அவர்களுடைய சொத்தை மக்களுக்காக செலவிட்டார்கள். இன்னைக்கு மக்கள் சொத்தை தன்னோட சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அரசியல்வாதிகள். யாரு? திராவிட மாடல் தான்.